3 அப்புறம் 4வது வருஷம் வரைக்கும் பாலை குற்ற பிரச்சனை இருந்தது. 900 செடியில 40 கிலோ காய்ந்த பழம் கிடைத்தேன். நான் செஞ்ச மாதிரி தோட்டம் யாரும் செய்யல. டெல்டா மார்க் பத்தி கேட்டா எங்க நிதிநிலையால ஒரு முறை போட்டிருக்கோம். 2 முறை போட்டா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வணக்கம் விவசாய நண்பர்களே, சிக்கனாகநல்லி மற்றும் திப்பட்டூர் பகுதியின் டாக்டர் சாயில் பிரதிநிதி. என் பெயர் குருசரன். இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த தோட்டத்துல விவசாயியே அறிமுகம் செஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் உங்க பெயர்? சார் என் பெயர் லிங்கராஜ். எங்க தும்கூர் மாவட்டம் சிக்கனாகநல்லி தாலுகா ஷெட்டிகேரி ஹோப்லி ஹொசபாளியா கிராமவாசி. இது 5 வருஷ செடி. இது 5 வருஷம் நாங்கள் கண்ணட்டு 5 வருஷம் 4 வருஷத்துல பலன் தந்தது. 4 வருஷத்துல பலந்த போது முதல் முறை ஒரு 40 கிலோகிராம் பாக்கு கிடைத்தது. முதல் வருஷம் 40 கிலோ செடியில சார் 900 செடியில 40 கிலோகிராம் காய்ந்த பாக்கு ஒரு வருஷமாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாக்டர் சாயில் போட்டிருந்தோம். அப்புறம் என் நம்பர் சுரேஷ் டாக்டர் சும்மிட்டு இருந்தார். நான் சும்மா அந்த பக்கம் போனப்போ தோட்டம் நல்லா செழிப்பாருன்னு இருந்துச்சு. என்ன போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு நான் டாக்டர் சாயில் போட்டினும் சொன்னார். எனக்கு உங்க நம்பர் கொடுத்தார். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி போன வருஷத்துல இருந்து போறேன். போன தடவை ஒரே ஒரு முறை தான் போட்டேன். அப்போ ஒரு முறை டாக்டர் சாயல் போட்டீங்களா? சரிதானா? எல்லா கன்சார்டியா, ஒட்டுமொத்த கன்சார்டியா பாக்டீரியாக்களையும் போட்டதால உங்களுக்கு என்ன தோணுது சார்? உங்களுக்கு என்ன தோணுது சார்? நீங்க 2 டைம் போட சொன்னீங்க. எங்க நின்று தலையால ஒரு தடவை போட்டா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். போன வருஷத்தை விட வருஷம் எவ்வளவு குவிண்டால் வித்தியாசம் சார்? சார் எனக்கு ஒரு 40 கிலோகிராம் கிடைச்சது. 40 கிலோகிராம்ல இருந்து இந்த முறை 6-7 குவிண்டால் எடுத்து 7 குவிண்டால் மத்தவங்களோட ஒப்பிட்டா ஆரம்பிச்சு 3-4வது வருஷம் வரைக்கும் உதிர்ந்து போனா அது பிரச்சனை. ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? 30 லட்சத்து குத்தகைக்கு விட்டு சொல்லுங்க. அப்படி விட்டாலும் என் தோட்டத்துல மரம் குலை சாயறது கம்மி. அப்புறம் நீங்களே சொன்னீங்க குத்தகைக்கு விட்டதா? 30 லட்சத்துக்கு குத்தகை பண்ணீங்கல்ல, கெமிக்கல்ஸ் போட்டவங்களுக்கும் ஃபார்மிங் டிராக்டர்ஸ் கிட்ட செஞ்சவங்களுக்கும் என்ன தோணுது? டாக்டர் சார், நான் செஞ்ச மாதிரி தோட்டம் யாரும் செய்யல. மாடிரோ தோதலி பூர்த்தி அந்த தோட்டத்தையும் நம்ம தோட்டத்தையும் பாருங்கள். உங்களுடைய இதில் நான் பயிரிட்ட கோட்டத்தை மேல் சீப்பு தர கீழே சீப்புகளே இல்லை. ஆனால் நீங்க செஞ்சதெல்லாம் முழுக்குலையும் நல்லா இழுத்திருக்கு தொங்கி ஜன நம்மளோடது நான் போட்ட தோட்டத்தில் இப்படி எதுவும் தொங்கலை. எல்லாம் நல்லா இப்போ மேல வரைக்கும் பலாவனே ஆகிது. விவசாயிகள் செடிகளை நிறைய புகார் சொல்வாங்க. வாழையில பூ நல்லா என்பார். ஆனா உங்களுக்கு வந்திருக்க முதல்ல என்ன மாற்றம் இருக்கு? நல்லா வந்திருக்கு. மண்புழு ஓடுன தடவை இருக்கு. தெரியுது. மேல அது மண்புழுவோட எச்சரிக்கல, அதெல்லாம் தெரியுது. முதல்ல மண்புழுவே தெரியாது எங்களுக்கு. இதே போட்டதும் மண்புழு ஜாஸ்தி ஆயிடுச்சு. டாக்டர் சாயிலை தொடணும், நிறுத்தக்கூடாது. ஓகே, அவங்க ஆர்கானிக் உரத்தையும் விட்டுட்டு ரசாயன உரத்தை விட்டு டாக்டர் சாயிலை ஒரு 3 வருஷம் போட்டா அதோட விளைச்சலை 3 வருடங்கள் தேவையில்லை. குறைந்தபட்சம் 2 முதல் வருடமே நல்ல பலன் தரும். 2ஆம் வருடம் வருஷத்துக்கு 2 டைம் போடுறதுனால ரொம்ப நன்மை இருக்கு. ஓகே, பார்த்தீங்களா விவசாய நண்பர்களே, இப்ப வரைக்கும் விவசாயி கிட்ட என்ன பேசினோமோ இதே மாதிரி எங்க டீம் நேரா உங்க தோட்டத்துக்கு வந்து மண் பரிசோதனையை அங்கேயே செஞ்சு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அங்கேயே என்ன மாற்றம் செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்.